Sembarati, powered by New Maggi Masala A Magic. என் மனசுக்குள்ள முழுசா இருக்கிற நீங்க என் வாழ்க்கைக்குள்ளயும் முழுசா வரணும்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நாள் எப்ப வரும் பெரியயா? அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நவராத்திரி பூஜை முடியறதுக்குள்ள அம்மா கிட்ட எப்படியாச்சும் நம்ம காதல சொல்லி நான் சம்மதம் வாங்கிடுறேன். அம்மா ஏத்துப்பாங்களா பெரியயா? கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? இது வரைக்கும் அம்மா கிட்ட நான் ஆசைப்பட்டு எதுவும் கேட்டதில்ல. முதல்ல நான் ஆசைப்பட்டு கேட்க போறது நம்ம காதலுக்கான சம்மதம் தான். நிச்சயமா அம்மா அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை நிச்சயமா நிறைவேறுமா பெரியயா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பொண்டாட்டி. நீ என் நம்பிக்கையோட இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கூடி சீக்கிரம் என் கையால உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சரிங்க பெரியயா, நான் வரேன். சரி, நாளைக்கு சித்தி கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. அம்மா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க பெரியயா. மணி ஆயிடுச்சு, இன்னும் பார்வதி காணோம். ஏன் இன்னும் வரல? அவுட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன பொண்டாட்டி, ஏன் இவ்வளவு லேட்டு? நீ வர்றதுக்கு லேட் ஆனது நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நான் எப்பவும் போல வழக்கமான டைமுக்கு தான் பெரியயா வந்திருக்கேன். நீங்க தான் முன்னாடியே ரெடியாகி வந்திருக்கீங்க. ஓ ஆமால, நீ எப்போ போல கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. நான் தான் முன்னாடியே ரெடியாகி வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். என்ன பெரியயா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உங்ககிட்ட மாற்றம் தெரியுது? மாற்றம் தெரியுதா? நல்லா தெரியுதா? ரொம்ப நல்லா தெரியுது பெரியயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில இல்ல, நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறப்போகுது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க பெரியயா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பார்வதி இப்படி கேக்குற? நைட்டு உன்கிட்ட சொன்னேன்ல, நம்ம லவ் விஷயத்த கொலு பூஜை முடியறதுக்குள்ள அம்மா கிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு கொலு பூஜை முடிச்சு அம்மா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் கொடுப்பாங்க. நான் அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்த சொல்லி நம்ம கல்யாணத்துக்கான சம்மதத்தை அம்மா கிட்ட இந்த போனஸா வாங்க போறேன். என்ன பொண்டாட்டி, அம்மா கிட்ட நான் உன்னை மருமகளாக்க போறேன்னு சொல்றேன். இதை கேட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா முகத்தை இவ்வளவு சோகமா வச்சிருக்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பெரியயா. நீங்க நிஜமாவே இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா? ஆமா பார்வதி, நிஜமா தான் சொல்ல போறேன். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு பயமா இருக்கு பெரியயா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். இன்னைக்கு வேண்டாம் பெரியயா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்களேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் பார்வதி. நம்ம லவ் விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லாம தள்ளி போடுறதுதான் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்கு.
அது மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தர் மூலியமா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லவ் விஷயம் அம்மாக்கு தெரியறத விட நானா சொல்றது ஒரு வகையில் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. அதனால என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்த சொல்லிடுவேன். நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்க. ஆனா அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியா. என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த ஆதித்யாவோட பொண்டாட்டி, தி கிரேட் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக இப்படி பயப்படலாமா? தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டி, வாட் a சர்ப்ரைஸ்! பார்வதி கழுத்துல இருந்த பரம்பரை செயின் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? யாருக்குமே தெரியாம ராத்திரியோட ராத்திரியா அவுட் ஹவுஸ்குள்ள போய் பார்வதி கழுத்துல இருந்த செயினை அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி இது அந்த சமையல்காரி கழுத்துல இருக்கிற பரம்பரை செயின் இல்ல, ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற டம்மி செயின். என்னது, டம்மியா? குடுங்க பாக்கலாம். அச்சு அசல் அப்படியே பார்வதி கழுத்துல இருக்கிற பரம்பரை செயின் மாதிரியே இருக்கு. போலின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆண்டி. ஐஸ்வர்யா, சொர்ணாபிஷேகத்துக்கு எப்படியும் அவ கழுத்துல இருக்கிற பரம்பரை செயினை கழட்டி கொடுப்பா. அந்த நேரம் பார்த்து வேற ஒரு செயினை வச்சு அந்த செயினை நம்ம அபேஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தல. ஆமா, அதுக்காக தான் இந்த செயின். பிளான் சூப்பரா போட்டிருக்கீங்க ஆண்டி. ஆனா செயினை எப்படி மாத்துறது? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நாம இந்த செயினை மாத்திடணும், புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு ஆண்டி, சூப்பர் ஐடியா. இந்த செயினை பத்திரமா உன் பர்சுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஓகே ஆண்டி. வா. ஐஷோ, நீ இன்னும் மாறல. சித்தி கூட ரகசிய கூட்டு நீ வச்சுட்டு என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? நானும் உங்க ரகசிய கூட்ட நீ தெரியாத மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ற மட்டும் பாரு. ஐஸ்வர்யா, இந்த அம்மனுக்கு தான் சொர்ணாபிஷேகம் பண்ண போறாங்க. அந்த செயின் பத்திரமா இருக்குல்ல? யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு நான் என்னோட பர்ஸ்லயே வச்சிருக்கேன் ஆண்டி. சூப்பர் ஐஸ்வர்யா, அப்படியே இருக்கட்டும். பர்ஸ் உன் கைக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சிக்னல் காட்டின உடனே அந்த பர்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு நான் வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். என்ன ஐஷோ, எனக்கு முன்னாடி வந்துட்டியா? ஆமா அருண், வனஜா ஆண்டி வந்தாங்க, அவங்க கூட அப்படியே பேசிட்டே வந்துட்டேன். ஓ சரி 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 சரி. ஏன் என்ன? இல்ல, உன்னை காணோம்னு தேடிட்டு இருந்தேன், அதான். சரி, ஏன் எதுக்கு? எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும். காஃபி தானே, போட்டு குடிங்க. சரி ஐஷு.
வருஷம் மகா போனஸ் கொடுத்த மாதிரி 1,00,000 ரூபாய் கொடுக்க போறா. இந்த ஆயுத பூஜைக்கு அகிலாண்டேஸ்வரி கொடுக்கிற பரிசு அந்த தொழிலாளர்களுக்கு போய் சேரவே கூடாது. 25 வருஷமா அவ எடுத்துட்டு வர நல்ல பேரை இந்த வருஷம் எடுக்க விடக்கூடாது. இத்தனை வருஷம் அவளை பாராட்டின வேலைக்காரங்க அவளை திட்டணும். அகிலாண்டேஸ்வரி அவமானப்பட்டு நிக்கணும். ஹலோ, என்ன தனசேகர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? என்ன தனசேகர், நான் சென்னையில இல்ல. கொஞ்ச நாள் உங்களுக்கு கால் பண்ணல என்னதும் என் வாய்ஸ் கூடவா மறந்துட்டீங்க? சாரி, நம்பர் புதுசா இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் மும்பைல இருந்து நந்தினி பேசுறேன். நாகபுரி வம்சத்து நந்தினி. மேடம், நீங்களா? சாரி மேடம், நம்பர் புதுசா இருந்துச்சு. நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான் உங்க வாய்ஸ ரெகனைஸ் பண்ண முடியல மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ மேடம். என்ன மேடம், இத்தனை நாள் கழிச்சு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் தனசேகர். என்ன மேடம், நீங்க போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு ஆர்டர் போடுங்க மேடம். நீங்க சொன்னபடி செஞ்சு முடிக்கிறேன் மேடம். வெரி குட் தனசேகர். நீங்க இன்னும் மாறல, அப்படியேதான் இருக்கீங்க. ஆதிக்கடவோர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அத்தனை கம்பெனி அக்கவுண்ட்ஸையும் உங்க பேங்க்ல தானே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமா மேடம், கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மட்டும் இல்ல மேடம், அவங்க பர்சனல் அக்கவுண்ட்ஸையும் எங்க பேங்க்ல தான் மேடம் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தனசேகர். வர ஆயுத பூஜைக்கு அகிலாண்டேஸ்வரி தாங்கிட்ட வேலை பாக்குற அத்தனை வேலைக்காரங்களுக்கு ஆயுத பூஜை பரிசா தலைக்கு 1,00,000 கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். ஆமா மேடம், அதுக்காக 100 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க மேடம். அந்த ஃபண்ட் அந்த வேலைக்காரங்க அக்கவுண்ட்ஸுக்கு டிரான்ஸ்பர் ஆக கூடாது. அது எப்படி மேடம் முடியும்? ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஆகாம பண்ணுங்க தனசேகர். 25 வருஷமா ஆயுத பூஜைக்கு பரிசு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரியோட பரிசு இந்த வருஷம் அந்த வேலைக்காரங்களுக்கு கிடைக்க கூடாது. வேலைக்காரங்க வெறுப்புக்கு அகிலாண்டேஸ்வரி ஆளாகணும். அவ அவமானப்பட்டு நிக்கணும். சரி மேடம், கம்பெனி சைடுல இருந்து ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ண வேண்டாம்னு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாப் பேமெண்ட் பண்ண முடியும். மத்தபடி ஸ்டாப் பேமெண்ட் பண்றதுக்கு வழியே இல்ல மேடம். எஸ், அந்த லெட்டர் தானே. அந்த கம்பெனியோட இப்ப இருக்கிற எம்டி அந்த அருண் சைன் பண்ண லெட்டர் இருந்தா போதும்ல? எம்டி லெட்டர் இருந்தா போதும் மேடம். அந்த அருண் சைன் பண்ண லெட்டர் என்கிட்ட இருக்கு. அதுல என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் டைப் பண்ணி அனுப்புறேன். அந்த லெட்டரை வச்சு நீங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே மேடம், நான் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன் மேடம். அப்படியே எனக்கும் நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். நீங்க நான் சொன்ன வேலையை மட்டும் முடிங்க. நீங்க அருண் சைன் பண்ண லெட்டரை மட்டும் அனுப்புங்க. நான் இப்பவே அருண் சைன் பண்ண அந்த லெட்டரை நீங்க சொன்ன மாதிரி டைப் பண்ணி அனுப்புறேன். ஓகே மேடம், வச்சுறேன் மேடம். அகிலாண்டேஸ்வரி,
25 வருஷமா உன் வேலைக்காரங்க கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்க. அந்த நல்ல பேரை இந்த ஆயுத பூஜையில நீ இழக்க போற. அத நான் பறிக்க போறேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற ஆயுத பூஜை பரிசு. பார்வதி, பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா? எல்லாம் ரெடி ஷாம் சார். அம்மா வந்ததும் விளக்கேத்திட்டு பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி 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 சரி. யார் ஆண்டி? ஊர்ல இருந்து கால் வந்திருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். போய் பொண்டாட்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். நான் எதுக்கு நந்தி மாதிரி? என்சாய். அம்மா வந்து தான் விளக்கேத்துறோமா? அம்மா வந்து பூஜை பண்ணட்டும், நீ விளக்கேத்து. இல்ல பெரியய்யா, இது ஒரு முக்கியமான பூஜை. குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் வீட்டோட மூத்த மருமக தான் விளக்கேத்தணும். அந்த சம்பிரதாயம் எனக்கும் தெரியும். அதான் நான் உன்னை விளக்கேத்த சொன்னேன். என்ன பெரியய்யா சொல்றீங்க? நீ தானே இந்த வீட்டு மூத்த மருமக, அப்ப நீ தான் விளக்கேத்தணும். அதனால தான் சொல்றேன், நீ விளக்கேத்து. அதெல்லாம் வேண்டாம் பெரியய்யா. நல்ல நாள் அதுமா, என்னால வீட்ல குழப்பம் வந்துட வேண்டாம். அம்மாவே வந்து விளக்கேத்துட்டோம். பொண்டாட்டி, இந்த குழப்பம் ஒரு முடிவுக்கு வரணும் தானே உன்னை விளக்கேத்த சொல்றேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, விளக்கேத்து. வேண்டாம் பெரியய்யா, பிடிவாதம் பிடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க பெரியய்யா. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ என் பொண்டாட்டி தானே, புருஷன் சொன்னா கேட்கணும்ல. ஏத்து. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, அந்த உரிமையோட வந்து விளக்கேத்து. வா பொண்டாட்டி. நான் சொல்றேன்ல,